இதெல்லாம் எப்படி என்ன ரேட்னு கொடுப்பீங்க? ஆ ஆ இந்த அதான் மூட்டையாட்டை. ஆ 100 கிலோ 40,000 ரூபா. நேராக மன்னவனூர் ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் வந்திருந்தால் கூட இந்த அளவு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜாய்ஃபுல்லாக செமையாக இருந்துச்சு ரைட் பண்ணவே. ஸோ பைக்கில் ரைட் பண்ணுறீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் எனக்கு மற்ற விஷயம் ப்ரோ. அதாவது ஒவ்வொரு பிளேஸையும் விசிட் பண்ணுறதெல்லாம் எனக்குலாம் 2வது பட்சம் தான். ரைட் பண்ணணும், நல்லா பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு அட்வென்ச்சராக ஒரு த்ரில்லாக இந்த மாதிரி எல்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடு மஸ்ட்டு. நம்ம வந்து இப்போ பூம்பாறையிலேருந்து மன்னவனூர் போகிறக்கான இன்னொரு ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது இந்த ரோடு. அந்த ரூட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், அந்த பபுள் ஃப்ரேமில் ஹோம் ஸ்டேலாம் இருக்கும்ல, ஸோ அது கீழே தெரியுதா உங்களுக்கு? நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. ஸோ அந்த ஸ்டேயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக பூம்பாறை அந்த வியூ நம்ம நின்று பார்த்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியும் வீடியோவில். ஸோ அங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் நான் இந்த ரோட்டில் வரும்போது பார்த்தா இங்கே தாங்க இருக்குது. இந்த இடத்த அந்த பிளேஸுக்கு தான் இந்த ரோடே வருதுன்னு வைங்களேன். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க பிளேஸு. அந்த சின்னதாங்க பாருங்களேன், கீழே குடிசை ஏட்ட போட்டிருக்காங்க அந்த ஒரு ஃபார்மிங்க்கு நடுவில். சூப்பராக இருக்குது அதை பார்க்குறக்கு. தரமான ஒரு பிளேஸு. திரும்பவுமா ஆஹா கைஸ், ஐயோ நம்ம ட்ரையல் பார்க்குற ஆள் வேறு பின்னாடி வராரு, நம்மளை முன்னாடி விட்டுட்டாரு. சரி, நம்ம சோலோ ரைட்டில் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கோம். வட்டவாடெல்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஆஃப் ரோடிங் இருக்கும். ஸோ அதுலேயுமே ட்ரை பண்ணி தான் வந்தோம். அதனால் நமக்குன்னு இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எதாவது ட்ரை பண்ணுவேங்க. இல்லைங்க, இதுக்கு மேலே வந்து சீரியஸாகவே நான் ட்ரை எல்லாம் பண்ண மாட்டேன். அவர் வந்துட்டோம். ஏன்னா ரோடு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பல்ல காட்டிகிட்டு இருக்குது. சரி, விட்டு தான் பார்ப்போமா? ஆனாலும் கொஞ்சம் பயமாக தாப்பா இருக்குது. டேய் வண்டி அதுக்குமா போகுதுங்க, சைடாக போகுது, வலிக்கிட்டு. அதுதான் பிரச்சனையே. இப்போ நம்ம பின்னாடி வந்துட்டுக்காரு, நம்மளை வச்சு ஃபன் பண்ணிட்டு வருவார் பாருங்க அவர் விளாகில். கரெக்டாக கீழே இறக்கத்தில் இறங்குற இடம் பாருங்கள். இப்படி இருந்தால் நம்ம பிரேக் பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல. பிரேக்கிங் கொடுத்தோம்னாலும் வண்டி சரலுன்னு கீழே போகும். அப்பாடா, விடுதலை ஆட்டாங்க அக்கா. என்னடா நீங்கள் இப்போ தாண்டா அதுலேருந்து தப்பிச்சேன்னு நினச்சேன். ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அந்த ரோடு கட்டு, அதாவது நடு சென்ட்ரல் அந்த சின்னதாக இருந்துச்சுல்ல, அதில் தான் விட்டேன். கரெக்டாக அந்த எட்ஜில் வந்துட்டு டயர் ஏறிடுச்சு. ஸோ மேபி அந்த நேர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஸ்லிப் ஆச்சுனாலும் சம்பவம் தான். இங்கே பாருங்கள், குதிரைக்கு சேடில் பேக் கட்டி விட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி தாங்க நமக்கும் வந்து நம்ம கட்டணும்னு சொன்னது. எல்லாமே பூண்டு. எல்லாம் நம்ம தோட்டத்தில் இங்கே எடுக்கிறதாண்ணா? எங்கே ஃபார்ம் எங்கே இருக்குது? தோட்டம் எங்கே இருக்குது? ஓ, அங்கேருந்து இப்போ கொண்டு வரீங்களா? சரி. இதெல்லாம் எப்படி என்ன ரேட்னு கொடுப்பீங்க? இந்த அதான் மூட்டையாட்டை. 100 கிலோ 40,000 ரூபா. ஓகே. இப்போ அதுலேயும் இந்த சைஸ் வாரியாக இருக்குது. சரி 30,000. சூப்பர்ண்ணா. சரி, ஓகே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, நான் வரேங்கண்ணா. பூண்டு 100 கிலோ 40,000 ரூபாய். என்னங்க இது 40,000னா நமக்கே 40,000 செலவு வச்சிட மாட்டேருக்கு. ஏங்க போகிறீங்களா? இல்லை நான் போவா? வாங்க, நான் ஒருக்கா உளுந்து தான் பார்க்குறேன். வாங்க, நம்ம வாயும் கம்முன்னு இருக்காது. டே ஏன்டா நீ ஆஃப் ஆகிட்ட? பைக்கு வேறு திடீர்னு ஆஃப் ஆகி போச்சுங்க. அடித்து நவுத்திட்டு போக வேண்டியதுதான் கைஸ். ஆனால் சீரியஸாக நீங்களே பாருங்களேன், ஆஃப் ரோடிங்கு, பக்கா ஆஃப் ரோடிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங்க்குன்னே பேர் போன ஹிமாலயனு, நம்மளது ஸ்போர்ட்ஸ் பைக்கு. 2 பார்த்திங்களா ஜோடி சேர்ந்துருக்கிறது எப்படின்னு. இது 2ம் சேர்ந்து ஊரை சுற்றுதுங்க. சரியான ஆளுக்கு தான் போங்க. செமையாக மழை வருதுங்க. சூப்பராக மழையில் சிக்கிட்டோம். அடிப்பொலி ட்ரிப்பு ப்ரோ. ஒரு ஆள்கிட்ட போட்டார், மழைக்கு ஃபுல்லாக நனைஞ்சிருவோம்ல. பனி அடிக்குது, மழை பெய்யுது, எப்படி போட்டு பண்ணுறீங்க?
தார்பாய் மாதிரி போட்டு முடி வச்சுறது படுது. போன வாரம் எல்லாம் கூடி எடுக்கிறதுக்கு தார்பாய் இப்படி கட்டிட்டு எடுத்து கொண்டு வந்து இப்படி நாட்டுக்கு குமிச்சிட்டு நைட்டு பகலுமா அறுத்து எடுத்தோம். மழை ஃபுல்லா இருந்தது. அது வாரத்துல 2 நாள் தான் மார்க்கெட் இருக்கா. அதாவது வியாழக்கிழமை ஒண்ணு, ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு. அதனால இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை ஏத்துறாங்க, நாளைய மார்க்கெட். ஹலோ கைஸ், ஒரு நிமிஷம். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிழவரைங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் கரெக்டாக எங்கேருந்து வரோன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறையிலேருந்து மன்னவனூருக்கு வந்துட்டு வேற ஒரு ரூட்டில் வந்திருக்கோம். அது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கிழவரைங்கிற வில்லேஜில் வந்துட்டு நாங்கள் நின்றுருக்கோம். ஆக்சுவலாக மழை ஃபுல்லாக பிடிச்சிருச்சுங்க. ஸோ அதனால் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே ஓரமாக நிறுத்திட்டு இந்த பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆல்ட்டு போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் கீழே வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த ஃபால்ஸை வந்து நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். யாராவது இந்த வழியில் இந்த ரூட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃபால்ஸையும். இப்போ வாங்க நம்ம அந்த ஃபால்ஸுக்கு நேராக போகலாம். எப்படி இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நான் பார்த்தேன், தூரமாக இருந்தால் பார்த்தேன். பக்கத்தில் போயிட்டு விளாக் எப்படி இருக்குது, அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க. ஓகேங்க, நம்ம பைக் எடுத்துட்டோம். இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸை போய் பார்க்கலாம் வாங்க. வண்டி திருப்பிட்டு இருக்காரு, கார் வேறு வருது பின்னாடி. இந்த ரோட்டு கரெக்டாக இருக்குங்க நம்ம வண்டி. இந்த ஃபால்ஸுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா செமையான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக தான் இருக்குது. நம்ம பார்த்திபுரம் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க விளாக் பண்ணிட்டு. ஸோ இந்த பிளேஸ் பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு. ஸ்டார்டிங் தான் ப்ரோ, சப்போர்ட் பண்ணுங்க. அவரு பார்த்தி விளாக்ஸ். ஆ, டிடிஎஃப் 4 கிலோமீட்டர் தான் ப்ரோ, அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கும். ஆ, என்னங்க இறங்குறதா இல்லை குதிக்கிறதா ப்ரோ? ஆனால் வேற லெவலில் இருக்க மாட்டேங்க. பைக்கில் தான் நம்ம அட்வென்ச்சர் பண்ணுறோம்னா இதுலேயுமா இதில் வந்து விளாக் கண்டினியூ பண்ண முடியாது. ஃபோனை உள்ளே வச்சு போட்டு நீட்டாக இறங்க வேண்டியதான். நான் இறங்குறது நீங்கள் எடுங்க, நான் எடுக்கிறேன். மொத்தத்தில் 60 விழுகிறத விளாகில் கொண்டு வரணும். இங்கே பாருங்களேன், அந்த பிளேஸே சுற்றி எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்து இது ஹிடன் பிளேஸ் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது ஹிடன் பிளேஸ் எல்லாம் இல்லை, எல்லோரும் வந்து போகிற பிளேஸ் தான், கூக்கலில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம போய் இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்த்துலாம். கீழே பார்த்து பார்த்தீங்கன்னா ரூட்டு ரொம்பவுமே மழை பெஞ்சதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வலிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக போய்க்கணும். ஓடு தவறான செய்யறது. கை வந்துருச்சு, பார்க்குறக்கு வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. இறங்கும்போது நல்லா தான் இருக்கும், மேலே ஏறும்போது தாங்க இருக்குது. கைஸ் முன்னாடி பாருங்கள் ஃபால்ஸ் தெரியுது. நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். வாங்க ஜாலியாக போய் வைப் பண்ணலாம். எல்லாம் குளிச்சுட்டுலாம் வராங்க இந்த ஃபால்ஸில்.
வேறு லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். குளிக்கிறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. One hour later. ஹலோ கைஸ், செமையாக இருந்துச்சுங்க வாட்டர் ஃபால்ஸு. செம்ம ஜாலியாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஜாலியாக விளாண்டுருந்தோம். அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மன்னவனூர் அந்த லேக் இருக்குல்ல, அங்கே தான் போக போகிறோம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். ஃபால்ஸ் மெயினாக சொல்லி ஆகணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ணலாம். இந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஃபால்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா கஜா ஃபால்ஸ்னு சொன்னாங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கூக்கலில் இருக்குது. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பிளேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். அவ்வளோதாங்க, நம்ம அந்த கஜா ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம நின்றுட்டு இந்த பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து பக்கமாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து அது ஒரு கெஸ்ஸிங்கும் இல்லை, பிளானும் இல்லை. அந்த ஃபால்ஸ் வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நாங்கள் நிற்கும்போது அங்கே வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு போனோம். பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. ஒர்த்து 70 ருபீஸ் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஒர்த் ஃபார் மணி, ஒர்த் ஃபார் நம்ம வேல்யூபிள் டைம். அங்கே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணுங்க. குளிக்கலாம், சூப்பராக இருக்கும். நீ பார்த்துருப்பீங்க, லேடிஸ் முதற்கொண்டு எல்லாருமே அங்கே குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சேஃபான ஒரு ஃபால்ஸ் தான். ஆக்சுவலாக அது வந்து ப்ரைவேட் ஃபால்ஸுங்க அது. ஸோ நல்லா மெயின்டெனன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. சுற்றியும் அட்மாஸ்ஃபியர் நல்லாயிருக்கு. நல்ல ஒரு நேச்சரான, சுற்றியும் பார்த்தீங்கன்னா தோப்புக, அதாவது தோட்டம், சாரி. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேஸ் எல்லாம் இருக்குங்க பார்க்குறக்கு. ஆனால் இந்த பூம்பாறை டு கூக்கல், அதாவது மன்னவனூர் போகிற ரூட்டு, கூக்கல்லாம் ரீச் பண்ணி தான் போவோம் மன்னவனூரும். ஆனால் அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக எக்ஸ்ட்ரீம்லி வந்துட்டு வேறு லெவலுங்க உண்மையாலுமே. இங்கே பாருங்க கூக்கலோட லேக்கு. கூக்கல் லேக். சரி, மன்னவனூர் எப்படி போகிறதுன்னு பாருங்கள். லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டு தானே? ஓகேங்க, இது வந்து கூக்கலோட லேக்கு. ஸோ அது ஒன்றும் இல்லைங்க பெருசாக, நம்ம சும்மா நின்று பார்த்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அவ்வளோதான். சரி, இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் வாங்க, மன்னவனூர் போகலாம். அவ்வளோ, இப்போ வந்து நம்ம மன்னவனூர் கிளம்பியாச்சு. இந்த லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மெயின் ரோடு டச் ஆகுமாமா, அதான் மன்னவனூர் மெயின் ரோடு. ஸோ அந்த ரோட்லேருந்து நம்ம அப்படியே ரைட் கட் பண்ணோம்னா நேராக மன்னவனூர் போய் ரீச் ஆகிடலாங்க. ஆனால் மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போயே 4:30 ஆச்சு. மன்னவனூரில் அந்த லேக் ஆகட்டும், அந்த ஃபார்ம், கோட் ஃபார்ம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா, டைமிங் செட் ஆகுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூக்கல்லேருந்து மன்னவனூர் போயிட்டுருக்கேங்க. ரோடு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ரோட் வியூ செம்மையாக இருக்குது இதில் ரைட் பண்ணது. அதுவும் இந்த மழை சீசன், மழையும் வருது. இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. பாய்ஸ் எல்லாம் அங்கே பாருங்கள், பைக் எப்படி நிறுத்தி வச்சு செமையாக இருக்குங்க. ஃபுல் வைபு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நம்ம முன்னாடி பறப்போங்க. காய்ஸ், ஆனால் சீரியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை டு நம்ம கூக்கல் வரோம்ல, அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம மன்னவனூர் போகலாம். அந்த இதே ரோட்டில் நம்ம பூம்பாறையிலேருந்து நம்ம பூம்பாறை முருகன் கோயில் இருக்குது பாருங்கள். அந்த பூம்பாறை முருகன் கோயிலேருந்து நீங்கள் கீழே வந்துட்டு ரோடு ஒன்று வரும். அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கூக்கல் போகிறக்கு இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூட் சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆஃப் ரோடு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வாங்க. ஏன்னா ரோடு வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்பவே வந்துட்டு ஆஃப் ரோடிங் தான் பயங்கரமாக நம்ம வ்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாகவே ஒரு இன்க்ரெடிபிளுங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஃப் ரோடிங், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடிங் நம்ம ட்ரை பண்ணதில், அதில் வந்து ஆஃப் ரோடிங்கில் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி பைக்கில் எல்லாம் கீழே விழுகிறாங்க. நமக்கு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அள்ளுவிட்டு என்னடா பண்ணுறது, இதில் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பார்ட்டி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன், அது அப்படியே அடிச்சு ஊற்றிட்டு கீழே இறக்கி போயிட்டாரு. நம்ம ஃபேரிங் பைக்கு, அதில் எப்படி நம்ம கீழே இறங்கி போகிறதுங்கிற ஒரு இதுலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படா போகிறது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல். எனக்கு பயம் கூடங்க சீரியஸாக. ஏன்னா நம்ம கீழே விழுந்தோம்னா நல்லா நமக்கும் அடிப்படுறது எல்லாமே பைக்குக்கும். நம்ம ரைடிங் கியர் போட்டிருக்கோம், அதுவும் ரைடிங் கியர் போட்டிருக்கேன் நான், எனக்கெல்லாம் அடி விழுகாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. கை கால் கண்டிப்பாக திரும்பிக்கும்.
இன்னொன்று பைக்குக்கு நல்லா ஃபேரிங் எல்லாம் நல்லாவே அடிப்பிடிக்குங்க. ஸோ அதனால் நான் பயந்துட்டே நின்றுட்டு இருந்தேன், என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக போயிட்டோம். அது நம்ம தம்பிக்கு வந்திருந்தாங்க, எங்கே இருந்தேன்னா தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தாங்க. அதில் தம்பி தான் வந்துட்டு, ஆனால் நான் போகிற மாதிரி இப்படி வாங்க, இந்த பொசிஷனில் வாங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அப்படி. ஆனால் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. அதை பார்த்து எனக்கு பயமாயிருச்சு, என்னடா நமக்கு ஐடியா கொடுத்தாரு இவரே கீழே விழுந்துட்டாரு, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்மளும் இந்த ஆஃப் ரோடிங்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஸோ ஜாலியாக ரைட் பண்ணிடுவேன். கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கட்ஸ் இருக்குது, நான் வந்து தைரியமாக எந்த இடமா இருந்தாலும் நான் இறக்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் தான் இந்த ஒரு பிளேஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த ஒரு கேப்பை அதையும் தாண்டி வந்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிஸ்ட்டு, பயங்கரமாக க்ளவுடு வந்துட்டு உள்ளே பூந்து அப்படியே தவழ்ந்து போச்சுங்க நமக்குள்ளே. ஸோ அந்த லைனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு சீனரி, எல்லாமே சுற்றியும் பார்த்திங்கன்னா சீனிக்கான ஒரு வியூங்க. அதை எல்லாமே வந்து வைப் பண்ணிவிட்டு செமையாக அப்படியே அதில் பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் மழை, சரியான மழைங்க, ஜாலியாக அந்த மலையிலையும் ரைட் பண்ணி வந்து நினைஞ்சு க்ளவுலாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஈரமாக தான் இருக்குது, அப்படியே தான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காற்று, சரியான காற்று அடிச்சு தூக்குச்சு. என்னடா ஒரே டைமில் எல்லாமே இவ்வளோ விஷயம் நடக்குது இந்த ரோட்டில் அப்படின்ட்டு. ஆனால் புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுங்க இந்த ரைடு. ஸோ ரொம்ப திருப்திப்பா நமக்கு இந்த ரூட் வந்ததுக்கு வந்துட்டு. நம்ம ஆஃப் ரோடிங் இந்த ரோடு நம்ம எடுத்துருக்கக்கூடாது. அதுவும் நாங்கள் இந்த ரோடு எடுத்ததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு லோக்கல் ஆள் தான் வந்துட்டு சொன்னார், கீழே வந்து இப்போ ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் அதை நம்பி தான் ஃபால்ஸுக்குன்னு சொல்லி வரும்போது அந்த ஆஃப் ரோடிங் வந்து தாண்டிட்டோம். ஆனால் சீரியஸாக என்னால் வந்து அதில் மேலே திருப்பி ரிட்டன் வந்து ஏற்ற முடியாது அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து நம்பிட்டேன். ஸோ அதனால் இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால், இப்படியே நீங்கள் வந்து மன்னவனூர் போகலாம் அப்படின்னாங்க. ஓகே, எனக்கு அதான் வேணும், நாங்களும் மன்னவனூர் தான் எடுத்து போகிறோம். சரி, இந்த ரூட்டே போகும்போது அப்புறம் எதுக்கு நம்ம திருப்பி ரிஸ்க் எடுத்து மேலே ஏற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ரூட்டே ட்ரை பண்ணி வந்தோம். ஆனால் வந்ததுக்கு பயங்கர ஒருத்துங்க. நாங்கள் ஆக்சுவலாக இப்போ கொடைக்கானல்லேருந்து இப்போ நம்ம இந்த ரோடு வரோம் இல்லையா, பூம்பாறை பூம்பாறைக்கு வந்துட்டு கீழே இறங்காமல் நேராக மன்னவனூர் ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் வந்திருந்தா கூட இந்த அளவு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜாய்ஃபுல்லாக செமையாக இருந்துச்சு ரைட் பண்ணவே. ஸோ பைக்கில் ரைட் பண்ணுறீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் எனக்கு மற்ற விஷயம் ப்ரோ. அதாவது ஒவ்வொரு பிளேஸையும் விசிட் பண்ணுறதெல்லாம் எனக்குலாம் 2வது பட்சம் தான். ரைட் பண்ணணும், நல்லா பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு அட்வென்ச்சராக ஒரு த்ரில்லாக இந்த மாதிரி எல்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடு மஸ்ட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். அப்போ தான் அதோட இது வந்து நான் சொல்லும்போதோ நம்ம விளாகில் பார்க்கும்போதோ வந்து உங்களுக்கு அந்தளவு அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது. சீரியஸாக இறங்கி களத்தில் இறங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட ஃபீலும் அதோட எப்படி சொல்கிறேன்னா அதோட அனுபவங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மன்னவனூர் வில்லேஜ் ரீச் ஆகிட்டேங்க. இன்னும் லேக்குக்கு மட்டும் நம்ம போக வேண்டியது இருக்குது. அங்கேயும் போயாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. செம்மையாக குளிருது. வயசரை க்ளோஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கோட் ஃபார்முங்க, ஆனால் க்ளோஸில் இருக்குது, 4 மணியோட க்ளோஸ் ஆமாம். ஸோ இப்போதைக்கு இந்த பிளேஸை பார்க்க முடியல. சரி, நம்ம லேக்குக்கு போகலாம். ஏன் ப்ரோ? கோட் ஃபார்மிங்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ லேக் இருக்க அடுத்து அங்கே போகலாம். அங்கே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்புறமா பேசலாம். வாங்க நம்ம அப்படியே லேக்குக்கு போகலாம். ஏன்னா அங்கே ஒன்றும் வேலையாக போகிறதுலேயும் தெரிஞ்சிருச்சு. அங்கே நின்று நம்ம என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே மன்னவனூரில் ஒரு ஹிடன் ஃபால்ஸுக்கு தாங்க இருக்கும். அதெல்லாம் வந்து ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ட்ரக் பண்ணின்னு இல்லை, ஜீப் சஃபாரியில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா போகலாமா? ரைட்ண்ணா. மன்னனூர் சூழல் சுற்றுலா மையம். இங்கே ஏதோ ஒரு வாட்டர் கிராசிங் ஒன்று இருக்குங்க. இது தாங்க மன்னவனூர் லேக். ரீச் ஆயாச்சு. சீக்கிரம் உள்ளே ஓடிடுவோம். 5 ஆச்சு 6 ஆச்சுன்ற போகிறான் கடைசியில். கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மன்னவனூர் லேக் தான் வந்திருக்கோம். ஸோ முன்னாடியே பார்த்துருப்பீங்க என்ட்ரன்ஸு. இப்போ அங்கேருந்து உள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி போகணுங்க, நடந்தால் போகணும், அவ்வளோதான். எல்லா ஆக்டிவிட்டீஸும் க்ளோஸ் அப்படின்னாங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போயே 5 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, ஏதோ உள்ளேயாவது விட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் லேக்காவது போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்னு எங்களுக்கு தெரில. ஐ திங்க் போட்டிங் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக லேக் மட்டும் போய் பார்க்கலாம் வாங்க.